Hi guys, it's me Lai. Welcome to Concepts of A2K NEET Tamil 90 days crash course. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா டே 36. இந்த டே 36 தான் நம்ம பார்க்கிறது பொருட்களின் வெப்ப பண்புகள், அதாவது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருடைய பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சரி, ஓகேப்பா. ஓகே ரைட்டா? இதில் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணால் எவ்வளோ லோட் பண்ணியிருக்கோம், 30%, எவ்வளோ நம்ம வச்சு 100%, 36% நம்ம முடிச்சு லோட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இந்த லெக்சரோட சேர்த்து இன்னொரு ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இன்னொரு ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ மாற்றிக்கலாம்? 37 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிக்கலாம், 37 சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ரைட்டா? 37 எவ்வளோ? 37. சரியா? 37% அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோ. ரைட்டா? இந்த லெக்சரோட சேர்த்து 37 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோ. ஓகே, சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ மூவ் ஆன் பண்ணலாம். வா. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒண்டர்ஃபுல் டாபிக் அப்படின்றது என்னன்னா வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வெப்ப விரிவு, அதாவது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? வெப்ப விரிவு. ரைட்டா? என்னது? வெப்ப விரிவு. ரைட்டா? அது என்ன ப்ரோ வெப்ப விரிவு அப்படின்னா? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இங்க நல்லா பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோ. சரியா? இந்த இடத்துல ஒரு ராடு ஒன்று வச்சிருக்கேன். ராடோ இல்லை ஏதோ ஒரு பொருள் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? இந்த பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா எக்கச்சக்கமான மூலக்கூறுகள் இருக்குது. ஓகேவா? இந்த எக்கச்சக்கமான மூலக்கூறுகள் இது மாதிரி இருக்கும். ரைட்டா? இந்த மூலக்கூறுகள் நிறைய மூலக்கூறுகள் இருக்கும். ரைட்டா? ஓகே, இப்போ இந்த மூலக்கூறுகளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சரி, இதில் நான் என்ன பண்றேன், லைட்டா வந்து வெப்பநிலையை அதிகரிக்கிறேன். இது மேலே என்ன பண்றேன்னா டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? ஸோ டெம்பரேச்சர் நான் என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். சரியா? அப்போ இந்த டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது, சரியா, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும் பாரு, இந்த பக்கம் சொல்லிட்டு ஸோ அப்படி கச்சு டக்கு அடையுமா? இது இந்த டைரக்ஷன்ல போகும், இது இந்த டைரக்ஷன்ல போகும், இது இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா இருக்காதா? இருக்காதா? எஸ், இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, அப்போ அந்த இது என்னாகும், மூலக்கூறுகள் வந்து வேகமா ஆகும், அதிர்வடையும். சரியா? அதிர்வடையும் போது இது என்ன பண்ணும், இதுக்கும் போயிட்டு என்ன பண்ணும், மோதிக்குமா? ஏன் சமாவா? ஸோ அதோடைய அந்த பவுண்டரியில போயிட்டு என்ன பண்ணிக்கும், மோதி வரும். ரைட்டா? மோதி ஆகும். ஸோ வந்துனே இருக்குமா இருக்காதா? வரும். ஆமா, சொல்லுவோமா? சரியா? வரும். சரியா? அப்போ வரும்போது ஓகே, ஸோ அப்போ மோதும் போது இதில் என்ன ஆகும்னா, இது கேப் வந்து நிறைய கேப் ஃபார்மேஷன் ஆகும். சரியா? அந்த கேப் ஃபார்ம் ஆகுறதுனால வந்து பார்த்தா இதோடைய லென்த் வந்து எல். சரியா? எல் அப்படின்னு நீளத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூலக்கூறுகள் அதிர்வடையும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற நார்மல் லென்த்தை விட தம்முத்தோண்டு ஒரு லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தம்முத்தோண்டு கொஞ்சம் என்ன ஆகும்னா அதிகரிக்கும். சரியா? அப்படி தம்முத்தோண்டு அந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு காரணமா ஓகே அந்த பொருளினுடைய அளவு அதிகரிச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா? என்னன்னு சொல்லுவோம்? என்னப்பா சொல்லுவோம்? வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஓகே, அதாவது பொருட்களின் உட்பகுதியில் உள்ள மூலக்கூறுகள், ஓகே, பொருட்களின் உட்பகுதியில் உள்ள மூலக்கூறுகள், தானே? ரைட்டா? பொருட்களில் உட்பகுதியில் உள்ள மூலக்கூறுகள் உள்ள மூலக்கூறுகள் என்ன ஆகுதுனால அதிர்வடைவதால், சரியா, அதிர்வடைவதால் வெப்ப விரிவு ஏற்படுகிறது. என்ன ஏற்படுது? வெப்ப விரிவு ஏற்படுகிறது. புரியுதா? வெப்ப விரிவு ஏற்படுகிறது. கிளியரா? கிளியரா? எஸ், கிளியர். சரியா? அப்போ வெப்ப விரிவு அப்படின்றது என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து பண்ணா அப்போ என்னது அதிர்வடையுது. சும்மா டக்குன்னு அதிர்வடையுது. சரியா? அதிர்வடையும் போது அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொருளுடைய அந்த எல்லை பகுதியில் மோதும் போது அந்த பொருளினுடைய அளவு அதிகமாகுது. அப்போ பொருளினுடைய அளவு அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். சொல்ற விஷயம் புரியுதா? சரி, ஓகே, இப்போ அதிகரிச்சிச்சுப்பா. ரைட்டா? இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? அதிகமாக்கும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. சரியா? எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். சரியா? இப்போ இதே டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? கம்மி பண்ணிட்டே வரும். சரியா? ஆக்சுவலி மூலக்கூறுகள் இப்படி இருக்கிறது. இப்போ நாங்கள் அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குமா? எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது. ஆமாவா? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நாகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டெம்பரேச்சர் நான் என்ன பண்ணுறேன், வெப்பநிலையை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணேன். சரியா? வெப்பநிலையை என்ன பண்ணேன், நான் டிக்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன். வெப்பநிலையை டிக்ரீஸ் பண்ணும்போது வெப்பநிலையை வந்து நான் குறைக்கப்படும் போது இது என்ன ஆகும்னா வச்சுக்கேன், இந்த மூலக்கூறுகள் என்ன ஆகும், ஸோ மீண்டும் அதோடைய தொலைவு வந்து கம்மியாகும். மூலக்கூறுகள் இடையே உள்ள தொலைவு என்ன ஆகும்? கம்மியாயிடும்.
மூலக்கூறுக்கு இடையே உள்ள தொலைவினையும் கம்மியாயிடும். அப்போ வெப்பநிலை அதிகமாகும் போது என்ன ஆகும்? ஸோ கான்ட்ராக்ஷன் சுருங்கிக்கும். ஓகேவா? வெப்பம் என்னது? சுருங்கிக்கும். சரியா? இதே வெப்பநிலை அதிகமாக்கும் போது என்னாகும்? அது வெப்ப விரிவடையும். குறைக்கும் போது சுருங்கிக்கும், அதிகரிக்கும் போது விரிவடையும். குறைக்கும் போது சுருங்கிக்கும், அதிகரிக்கும் போது விரிவடையும். கிளியரா? கிளியரா? ஐ ஹோப் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகேப்பா, லெட்ஸ் சி நெக்ஸ்ட் பாரு. அடுத்து நம்ம இப்போ இந்த தெர்மல் இந்த அதாவது இந்த வெப்ப விரிவு இருக்கு இல்லையா? இந்த வெப்ப விரிவுல மொத்தம் 3 விதமான வெப்ப விரிவு இருக்குது. சரியா? ஒன்று நேர்கோட்டு வெப்ப விரிவு, ஓகே. ரெண்டாவது பரப்பு வெப்ப விரிவு, மூணாவது பரும விரிவுன்னு சொல்லுவாங்க. சரியா? அது வெப்ப விரிவுன்றது விரிவுன்னு மட்டும் சொல்லிக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா, பார்க்கக்கூடிய விரிவு என்னன்னா நேர்கோட்டு வெப்ப விரிவு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னது? நேர்கோட்டு விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டு விரிவு அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. பிகாஸ் தமிழில் எக்ஸாக்டா கொஸ்டின் எல்லாத்துக்குமே ப்ராப்பரா அப்படியே பர்ஃபெக்டா இருக்காது. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் எப்பயுமே பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதனால நீ என்ன பண்ணணும், இங்கிலீஷும் உனக்கு தெரியாது. இங்கிலீஷும் உனக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? தமிழும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தனா. ஓகேவா? எஸ். சரியா? அது என்ன ப்ரோ, என்னது நேர்கோட்டு விரிவு என்றால் என்ன? நேர்கோட்டு விரிவு அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, ஒரு ராடு ஒன்று வச்சிருக்கேன். அது ஒரு தண்டு ஒன்று வச்சிருக்கேன். ஒரு இரும்பு உலோக தண்டு ஒன்று நான் வச்சிருக்கேன். சரியா? ஸோ இந்த உலோக தண்டோடைய ஒரிஜினல் நீளம், சரி, இந்த உலோக தண்டோடைய லென்த் எவ்வளவு அப்படின்னா, ஸோ எல் அப்படிங்கிற நீளம் இருக்குது. எல் அப்படிங்கிற ஸோ குறிப்பிட்ட நீளத்துல இருக்குது. சரியா? ஓகேவா? ஓகே, இருக்குதுப்பா. ரைட்டா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு டெம்பரேச்சர் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா டெல் தீட்டா. சரியா? அதாவது டெல்டா டி அப்படின்ற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வெப்பநிலையை அதிகரிக்கிறேன். அது அப்படின்ற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், வெப்பநிலையை நான் என்ன பண்ணுறேன், அதிகரிக்கிறேன்னு வச்சுக்கேன். வெப்பநிலையை நான் அதிகரிக்கிறேன். ரைட்டா? அப்போ வெப்பநிலையை அதிகரிக்கும் போது, சரியா, ஸோ அப்போ என்னது, வெயிட் ரைட். ஸோ டெல் தீட்டா அப்படின்ற அளவுக்கு நான் வெப்பநிலையை நான் அதிகரிக்கிறேன். சரியா? அதிகரிக்கும் போது ஓகே, வெப்பநிலை அதிகமாகும் போது இது என்ன ஆகுது? சரியா? கொஞ்சம் தம்மு துண்டு இதுல இருந்து என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு என்ன ஆகுது, ஸோ விரிவடையுது. சரியா? ஓகே, ஸோ அப்போ அந்த தம்மு துண்டு விரிவடைஞ்ச நீளத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டெல்டா எல் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், டெல்டா எல் அப்படின்ற அளவுக்கு விரிவடையுது. சரியா? புரிஞ்சா? சரி, ஓகே. அப்போ இந்த டெல்டா எல் எதெல்லாம் சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெல்டா எல் ஆனது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாரு, இந்த டெல்டா எல் இதை வேற ஜூம் பண்ணோம்னா ப்ரஷ் வச்சு எழுத முடியாது. அதுதான் மெயின் பிரச்சனை அதுதான். சரியா? இந்த டெல்டா எல் இருக்குல்ல, எஸ், இந்த டெல்டா எல் இருக்குல்ல, இந்த டெல்டா எல் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட நீளத்தையும் தென் அதுக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலையும் சார்ந்திருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை என்ன பண்ணிருக்கு, சார்ந்திருக்கு. புரியுதா? ஓகேவா? ஏன்னா இங்க பாரு, ஸோ வெப்பநிலை அதிகமாக்கும் போது தான் வெப்பநிலை இருக்குல்ல, ஸோ வெப்பநிலை ஏன் இந்த டெல்டா எல் எப்படி சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், எப்படி கணத்தை சார்ந்திருக்கு அப்படின்னா நான் தெளிவாக சொல்றேன் பாரு. இந்த டெல்டா எல் எதுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னா, ஸோ வெப்பநிலைக்கு நேர்த்தகவல் இருக்கும். என்னது, வெப்பநிலைக்கு நேர்த்தகவல் இருக்கும். அது எப்படி வெப்பநிலைக்கு நேர்த்தகவல் இருக்கும்? வெப்பநிலை அதிகமாக இந்த எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய நீளம் என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்குமா? அதை தானே இங்க சொன்னேன். இங்க பார்த்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா மூலக்கூறுகள் என்ன ஆகும், மூலக்கூறுகள் இடிக்கக்கூடிய வேகம் ரொம்ப டக்குன்னு அடிக்கும். சரியா? அடிக்கும் போது என்ன பண்ணும், தம்முத்துண்டு ஒரு லென்த்துக்கு, ஸோ தம்முத்துண்டு ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு என்ன ஆகும், ஸோ விரிவடையும். ஆமாவா? சொன்னா இதே அந்த வெப்பநிலை குறைக்கும் போது அந்த மூலக்கூறுகளோட டிஸ்டன்ஸ் அகைன் என்ன ஆகும், கம்மியா அது குறைஞ்சிட்டே வரும்போது என்ன ஆகும், குறைஞ்சிட்டு வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னேன், குறைஞ்சிட்டு வரும்போது அதோடைய நிலை அப்படியே என்ன சுருங்கிக்கும், அந்த பொருள் என்ன சுருங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ரைட்டா? சொன்னேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ வெப்பநிலை அதிகமாக இந்த டெல்டா எல்லாம் அதிகமாகும். வெப்பநிலை கம்மியாச்சுன்னா இந்த நீளம் குறையும். புரிஞ்சா? ரைட்டா? கிளியரா? சரியா? அப்போ இந்த ஒரிஜினல் நீளம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சுவலி போனா ஒரிஜினல் லென்த் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் லென்த்தை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எல் நாட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டெல்டா எல் இருக்குல்ல, இந்த டெல்டா எல் அதோடைய ஒரிஜினல் நீளத்தையும் சார்ந்திருக்கும். என்னது, ஸோ எல் நாட்டுக்கு என்னது நேர் தகவல் இருக்கும். ரைட்டா? எல் நாட்டுக்கு என்ன இருக்கும், நேர் தகவல் இருக்கும். சரியா? ஓகே, சரி, ஓகேப்பா. ஓகே, விச் மீன்ஸ் இங்க பாரு, அடுத்து என்னன்னா, சரியா, அப்போ இந்த எனக்கு டெல்டா எல் தான் வேணும். அப்போ டெல்டா எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, எல் நாட் இன்ட்டு டெல்டா டின்னு சொல்லலாமா, எல் நாட் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சரி, ஓகே. இந்த நேர்த்தகவு குறியீடை நீக்குவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாறிலியை ஆட் பண்ணுவோமா, ஆட் பண்ணுவோம். சரி, அந்த மாறிலிக்கு பேரு, அந்த மாறிலி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாறிலி ஆல்ஃபா எல் நாட் இன்ட்டு டெல்டா டி.
சரியா? ஆல்ஃபா அப்படின்றது என்ன சொல்லி பார்க்கலாம். ஆல்ஃபா என்பது என்ன? ஆல்ஃபா அப்படின்றது என்ன சொல்லி பார்க்கலாம். ஆல்ஃபா என்பது வந்து பார்த்தா வெப்ப விரிவு குணகம். ஆல்ஃபா அப்படின்றது என்னதுப்பா? ஒரு நேர்கோட்டு வெப்ப விரிவு குணகம். இது என்னது? நேர்கோட்டு. ஆல்ஃபா அப்படின்றது நேர்கோட்டு விரிவு குணகம். சரியா? ஆல்ஃபா அப்படின்றது என்னதுன்னா நேர்கோட்டு விரிவு குணகம். என்ன குணகம்? நேர்கோட்டு விரிவு குணகம். இது வந்து ஸோ அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் விரிவு ஆல்ஃபா அப்படின்றது என்னது முதல்ல சொல்லி பார்க்கலாம். விரிவு குணகம்னா என்ன சொல்லி பார்க்கலாம். அதாவது 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சரியா ராட் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கோ சரியா, அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உயர்த்தும் போது இந்த ராடு எவ்வளவு வந்து விரிவடைஞ்சிருக்கோ அதை பற்றி சொல்றது தான், எவ்வளோ விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்றது தான் அது இந்த குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸோ நேர்கோட்டு விரிவு குணகம் சொல்லுவாங்க. புரியுதா? நேர்கோட்டு விரிவு குணகம் அப்படின்றதுனாலப்பா 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் என்ன பண்றேன் நான் அதிகரிக்கிறேன். சரியா? அதிகரிக்கும் போது இந்த ராடு இருக்குல்ல, இந்த ராடு எவ்வளவு வந்து விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இதெல்லாம் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ், கண்டிப்பா டவுட் இருக்கு. சரியா? இங்க பாரு, அப்போ டெல்டா எல் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லலாம். டெல்டா எல் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம். டெல்டா எல் இஸ் நத்திங் பட் ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த்னு சொல்லுவோமா? ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எஸ் சொல்லுவோம். சரியா? அப்போ இங்கே எனக்கு டெல்டா எல்லோட மதிப்பு என்னன்னு தெரியும். டெல்டா எல் சமம் என்னன்னு தெரியும் எனக்கு. ஸோ ஆல்ஃபா எல் நாட் இன்ட்டு டெல்டா டின்னு தெரியும். ரைட்டா? ஆல்ஃபா எல் நாட் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ரைட்டா? அப்போ இந்த டெல்டா எல்லுக்கு பதில் என்ன பண்ணணும்னா எல்எஃப் மைனஸ் எல்ஐ. ஸோ அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் நாட் டெல்டா டி அப்படின்னு போடக்கூடாதா? எஸ், தாராளமாக போடலாம். எனக்கு இப்போ தேவை இந்த எல்எஃப் தான் வேணும். சரியா? எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது? எல்ஐ இன்ட்டு ஆல்ஃபா டெல்டா டி. சாரி கரெக்ட் தானே? அது ஆல்ஃபா எல் நாட் டெல்டா டி பிளஸ் என்னது? பிளஸ் இனிஷியல் லென்த். சரியா? இதோடைய ஆரம்ப லென்த் எவ்வளோ? எல் நாட். அப்போ எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் பாரு? எல் நாட் இன்ட்டு ஆல்ஃபா டெல்டா டி பிளஸ் என்னன்னு சொல்லலாம்? 1ன்னு சொல்லலாமா? ஆல்ஃபா டெல்டா டி பிளஸ் 1 அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? எஸ், இதுவும் வந்து என்னுடைய ஒரு முக்கியமான ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சு. இதுவும் என்னது? என்னுடைய ஒரு முக்கியமான ஃபார்மாவும் கூட. ரைட்டா? ரைட்டே. கிளியர். எஸ், சரியா? ரெண்டாவதா பார்க்கறது, அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா, ஓகே, கலர் நல்ல கலர் ஆயிடு. சரி, ஓகேப்பா. அடுத்ததா பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட், வச்சுக்கலாம். சரியா? என்னது? பரப்பு விரிவு. ரைட்? விரிவு, பரப்பு விரிவு. ஓகே, கட் ஆயிடுச்சு. சரி, அடுத்ததா பார்க்கறது என்னது? பரப்பு விரிவு. சரியா? பரப்பு விரிவு அப்படின்றது ஒன்றும் இல்லை. இங்க பாரு, ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ இது வந்து என்னது? ஒரு சதுரம். சரியா? ஒரு சதுர வடிவை ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். ரைட்டா? ஒரு சதுர வடிவை ஒன்று வச்சிருக்கேன். சரியா? ஓகேவா? சதுர வடிவத்தில் ஏதோ ஒரு பொருள் ஒன்று நான் வச்சிருக்கேன். ஒரு உலோகமா ஏதோ ஒன்று. ஓகே, ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வச்சுக்கேன் டெல்டா தீட்டா. சரி, என்னது? டெல்டி அப்படின்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? வெப்பநிலையை நான் உயர்த்தேன். டெல்டி அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணேன்? நான் வெப்பநிலையை உயர்த்தேன். சரியா? ஓகே, டெல்டி அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றேன்? வெப்பநிலையை நான் உயர்த்தேன். சரியா? ஸோ உயர்த்தும் போது இந்த 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 பரப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஆரம்ப பகுதி என்னது? ஸோ ஏ0. சரியா? ஏ0. ஓகேவா? ஓகே, அப்போ இதோட தொலைவு என்னவா இருக்கும்? ப்ரோ எல்0 ப்ரோ. இதோட அகலம் என்னவா இருக்கும்? ப்ரோ பி0 ப்ரோ. ஏன் எல்0னா நீளம், ஸோ பி0 என்றது அகலம். சரியா? ஓகேவா? ரைட். ஓகே, அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்ணேன்னா ஸோ வெப்பநிலையை நான் டெல் தீட்டா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணேன்? வெப்பநிலையை நான் அதிகரிக்கிறேன். டெல் தீட்டா அப்படின்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? வெப்பநிலையை நான் அதிகரிக்கிறேன். சரியா? அதிகரிக்கும் போது இந்த நீளத்துல கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் ஒரு மாதிரி ஏற்படுமா? ஒரு இது ஏற்படும். சரி, நீளத்துல என்ன பண்ணும்? ஸோ கொஞ்சம் நம்ம தூண்டு பரப்பளவுனாகும் விரிவடையும். ரைட்டா? நீளத்துல என்ன ஆகும்? ஸோ கொஞ்சம் பரப்பளவு விரிவடையும். சரியா? அதே மாதிரி இந்த அகலம் இருக்கு இல்லையா? இந்த அகலத்திலையும் அகலத்துல கொஞ்சம் பரப்பு விரிவடையும். தென் என்னது? நீளத்துல தமத்தூண்டு பரப்பளவு விரிவடையும். தமத்தூண்டு என்ன ஆகும்? பரப்பளவு விரிவடையுமா? எஸ், தமத்தூண்டு பரப்பளவு விரிவடையுமா அடையாதா? கண்டிப்பா என்ன ஆகும்? விரிவடையும். சரியா? ஓகே. அப்போ இங்க பாரு. ஸோ இதுல இங்க பாரு. ரைட்டா? நீங்க நல்லா பார்த்துக்கோ. அப்போ இங்க வந்து இது என்னது? இந்த இடம் இருக்கு மொத்தமா இது இருக்கு இல்லையா? இது என்னதுன்னா பரப்பளவுல ஏற்பட்டக்கூடிய மாற்றம் டெல்டா ஏ. பரப்பளவுல ஏற்பட்டக்கூடிய மாற்றம் என்னது? டெல்டா ஏ. சரியா? அப்போ நீளத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றம் அப்படின்றது இவ்வளவு தானே? நீளத்தில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் எவ்வளவுதான்? இது என்னது? ஸோ டெல்டா எல்.
இது அகலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இது எவ்வளோ? ஸோ டெல்டா பியா? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? எஸ், புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் இருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட்டு. அப்போ சேம் இதே கான்செப்ட் தான், இதே தான் சரியா? அப்போ இந்த டெல்டா ஏ இருக்கு இல்லையா, இந்த டெல்டா ஏ அப்படின்ற எதை பொறுத்து அமைஞ்சிருக்கும்? ஸோ டெல்டா டியை பொறுத்து, டெல்டா டிக்கு நேர்த்தகல் இருக்குமா? ஏன்? பிகாஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் பொறுத்து தான் என்ன ஆகுது? அதோட பரப்பளவு அதிகமாகுது. பரப்பளவு அதிகமாகுது சரியா? ஓகே, அதே மாதிரி இந்த டெல்டா ஏ அப்படின்றது அதோடைய ஆரம்ப பரப்பளவு பொறுத்து அமைஞ்சிருக்குமா? A0 ஆரம்ப பரப்பளவு A0 பொறுத்து தான் இருக்கும் அமைஞ்சிருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? டெல்டா ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது? டெல்டா டி இன்ட்டு A0 எழுதலாமா? டெல்டா டி இன்ட்டு A0 எழுதலாமா? எழுதக்கூடாது. எஸ், இந்த தகவல் குறியீடு நீக்கிறதுக்கு நான் ஒரு மாதிரி ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னப்பா? ஸோ அந்த மாதிரி பீட்டா சரியா? அந்த மாதிரி என்னது? ஸோ பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பீட்டா A0 இன்ட்டு டெல்டா டின்னு சொல்லலாமா? பீட்டா A0 இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம் சரியா? சரி, ஓகேப்பா. ஓகே சரியா? அப்போ ப்ரோ பீட்டா அப்படிங்கிறது என்ன? பீட்டா அப்படிங்கிறது என்னது? பீட்டா அப்படிங்கிறது என்ன? இது வேற கரெக்டா தெரியல. ஓகே, அப்போ பீட்டா அப்படிங்கிறது என்னது? ஸோ பீட்டா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சரியா? என்னது? என்னுடைய பரப்பு விரிவு குணகம் சொல்லலாம். என்னது? பரப்பு விரிவு குணகம். பீட்டா அப்படிங்கிறது என்னதுப்பா? பரப்பு விரிவு குணகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? பரப்பு விரிவு குணகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? அப்படின்னா என்ன? பரப்பு விரிவு குணகம்னா என்னது? 1 டிகிரி செல்சியஸ். ஓகே, 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்தும் போது, ஓகே, வெப்பநிலை உயர்த்தும் போது அப்படியே பரப்பளவுல எவ்வளவு எக்ஸ்பேண்ட், எவ்வளவு விரிவடைஞ்சிருக்கோ, எவ்வளவு பரப்பளவு விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது தானது அதனுடைய பரப்பு விரிவு குணகம் பீட்டா அப்படின்னு சொல்லலாமா? பரப்பு விரிவு குணகம்னாது பீட்டா அப்படின்னு சொல்லலாமா? எஸ், தாராளமாக சொல்லலாம். ஓகே, அதே சேம் சரியா? சேம் அங்கே என்ன பயன்படுத்தணுமோ அதே தான் இங்கேயும். ஓகே, அப்போ டெல்டா ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? AF மைனஸ் ஏஐன்னு சொல்லலாமா? ஓகே, ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியான்னு சொல்லலாமா? அப்போ இங்கேருந்து என்னது? ஃபைனல் ஏரியாவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். கமெண்ட் டக்குன்னு சொல்லு, என்ன கிடைக்கும்? ப்ரோ ஈஸி ப்ரோ. என்ன கிடைக்கும்ப்பா? A0 பொதுவாக வெளியே காமன் எடுத்துட்டோம்னா பீட்டா டெல்டா டி ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ ஆன்சர். அவ்வளோதான்டா தம்பி, அவ்வளோதான்டா தங்கச்சி, அவ்வளோதான்டா நண்பா. ஓகேவா? சரியா? சும்மா சொல்லலாமேன்னு சொல்றதுதான். ஓகே, நீ ஏதோ வந்து பெருசாக போட்டு கான்ட்ரவர்சி ஆக்கிடாதீங்க. ஓகே, ஏதோ சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? புரியுதா? ஆர் யூ கிளியர்? என்னத்துக்கு தான் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க ப்ரோ? நாங்களே இங்கிலீஷ் தெரியாம தான் தமிழ்ல வந்து படிக்கிறது வந்திருக்கோம். நீ இங்கேயும் வந்து சும்மா என்னது? எஸ், இங்கேயும் வந்து நீங்க வந்து தமிழ்ல அது இங்கிலீஷ்ல போட்டு அதுக்குறீங்களே. அப்படிலாம் நினைக்காது சரியா? ரைட்? ஓகே, ஐ ஹோப் புரியும் நம்புறேன். ரைட்டா? அடுத்து மூணாவதா பார்க்கறது என்னன்னா பரப்பு விரிவு குணகம். அடுத்து பார்க்கறது என்னது? பரப்புன்னு எழுதுறேன் பார்த்தியா? பருமன் சரியா? அப்ப மூணாவதா பார்க்கறது என்னது? பரும விரிவு சரியா? பரும விரிவு. ஓகே ப்ரோ, பரும விரிவுன்னா என்ன ப்ரோ? கொஞ்சம் தெளிவா சொல்லு ப்ரோ. தெளிவா சொல்றேன் சரியா? ஸோ இங்க பாரு. ஸோ ஒரு பருமன் வந்து இருக்குது. ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு பருமன் ஒன்று இருக்குது. ரைட்டா? ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதோடைய பருமன் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. ரைட்டா? அதுக்கு என்னது? ஏதோ ஒரு பருமன் வந்து இருக்குது. கரெக்டா? புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த பருமன் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்றேன்னா டெல்டா டி அப்படின்ற அளவுக்கு வெப்பநிலை நான் என்ன பண்றேன்? அதிகரிக்கிறேன். டெல்டா டி அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றேன்? நான் வெப்பநிலையை நான் அதிகரிக்கிறேன் வச்சுக்கேன். வெப்பநிலையை வந்து நான் அதிகரிக்கிறேன். ரைட்? வெப்பநிலையை நான் அதிகரிக்கிறேன் சரியா? அதிகரிக்கும் போது இதோட பருமன் என்ன ஆகும்? ஸோ இதோட பருமன் என்ன ஆகும் பாரு? இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குமா? கரெக்டாவா? நீ கரெக்டா வரைஞ்சி விட்டு அதை என்ன கரெக்டாவான்னு திட்டுறீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஓகே, ஏதோ பரவாயில்ல. ஓகே, ஏதோ வந்து ஒரு வந்துச்சா எதுவுமே இல்லாததுக்கு இது ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, எதுவுமே இல்லாததுக்கு இது ஏதோ ஓகே பரவாயில்லடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, சல்மா தட்டங் தட்டங் தங் தட்டங் 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 தங் தட்டங் தட்டங். ஓகே, ஸோ அப்போ இதனால இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பருமன் வந்து V0. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குமா? எஸ், கொஞ்ச நேரம் இருக்கும். ஸோ விரிவடைஞ்சிருக்குதா?
இந்த விரிவடைஞ்சிருக்க பருப்பனை பருப்புன்னு சொல்கிறேன் பார்த்தியா, ஐயோ என்னது விரிவடைஞ்சிருக்கக்கூடிய பருப்பனை வந்து என்னது, பருப்பன் என்னது டெல்டா வியா, டெல்டா வியா, என்னடா இது வேற கடுப்பாகுது. சரி ஓகே, லிட்டரலி எனக்கு என்ன சொல்றதுன்னா லோட் ஆகுதுடா, இப்போலாம் வர வர அதிகமாக லோட் ஆகுது, அதுதான் பிரச்சனை. ஓகே, அதிகமாக லோட் ஆகுது. ஓகே சரியா, பருப்பு சாரி பருமன், பருமன் பருமன் கரெக்ட், பருமன். ஓகே, இங்கே பார்த்துக்கோ, இங்கே பார்த்துக்கோ. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த டெல்டா வி அப்படின்றத டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. வழக்கம் போல் என்னது டெல்டா டி ப்ரோ. ஏன்னா வெப்பநிலை அதிகமாக தான் பருமனும் வந்து ஆகுது, ஸோ அதிகமாகுது. கரெக்டாக, பருமனும் ஆகுது, ஸோ அதிகமாகுது. ஓகே சரியா. அப்போ இந்த டெல்டா வி வந்து பார்த்தா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஸோ பருமனையும் வந்து சார்ந்திருக்கும் ப்ரோ. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பருமனையும் வந்து நான் இருக்கும் சார்ந்திருக்கும் ப்ரோ. ரைட்டு சரியா, கண்டிப்பாக நான் இருக்கும் சார்ந்திருக்கும். அப்போ இங்கே டெல்டா வி அப்படின்றது என்னது, டெல்டா வி ஈக்குவல் டு என்னது, காமா இன்ட்டு V0 இன்ட்டு டெல்டா டின்னு சொல்லலாம். காமா இன்ட்டு V0 டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். V0 டெல்டா டின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இது என்னது முக்கியமான ஃபார்முலா. வழக்கம் போல் சரியா, வழக்கம் போல் இங்கே காமா அப்படின்றது என்னது, வழக்கம் போல் இங்கே காமா என்பது, வழக்கம் போல் இங்கே காமா அப்படின்றது என்னதுப்பா, என்ன சொல்லு பார்க்கலாம். வழக்கம் போல இங்க காமா என்பது சரியா, இந்த இடத்துல காமா என்பது என்னது, பரும விரிவு குணகம். என்ன குணகம், பரும விரிவு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா, பரும விரிவு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ வழக்கம் போல தான் டைரக்ட் ஃபார்முலாஸ், அப்படி டைரக்ட் ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். என்ன வரும் டக்குன்னு சொல்லு, என்ன வரும்ப்பா. ஸோ விஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல், இது வேணா, இது கலர் ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது, கலர் வந்து என்னாகுது ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது. ஸோ வி ஆர் யூசிங் ஒயிட் கலர் சரியா. ஸோ என்ன ப்ரோ, அப்போ விஎஃப் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபைனல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது, V0 இன்ட்டு காமா டெல்டா டி ப்ளஸ் காமா டெல்டா டி ப்ளஸ் 1 எழுதலாம். கரெக்டாக, ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு எழுதலாமா, அவ்வளோதான் போடு, அவ்வளோதான் ஆன்சர். கிளியரா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு புரியும் நம்புகிறேன். எஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா, ஓகே 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 சரியா. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ சரியா, ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து சொல்லியிருந்தேன்ல, இவ்வளோ நேரம் வந்து நேர்கோட்டு விரிவு, பரப்பு விரிவு இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணேன், உனக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். எல்லாமே வந்து 1 by 1 தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருந்தேன் சரியா. அப்போ நேர்கோட்டு விரிவுனா இது எங்கே நடக்குது ப்ரோ, ஒரு பரிணாமத்தில் இருக்கிறது 1D ப்ரோ. இது ஸோ இரு பரிணாமத்தில் இருக்கிறது 2D ப்ரோ. இது முப்பரிணாமத்தில் நடக்குது, ஸோ 3D ப்ரோ. முப்பரிணாமத்தில் நடக்குது, ஸோ 3D ப்ரோ. தட்ஸ் இட். கிளியரா? கிளியரா? ஐ ஹோப் கிளியர்னு நினைக்கிறேன் சரியா. ஓகே, அதுக்கடுத்தது ஸோ அடுத்தது முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம் சரியா. என்ன முக்கியமானது அப்படின்னா, ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பு. ஆகியவற்றின் தொடர்பு என்ன, ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பு சரியா. ஸோ என்ன தொடர்புன்னு பார்க்கலாமா, என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. எங்கப்பா இது ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ சரியா. இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே ஆல்ஃபா இஸ்டு பீட்டா இஸ்டு காமாவுடைய ஸோ விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். என்ன விகிதம் தெரியுமா, விகிதம் வந்து 1:2:3 தான் வந்து இதோட விகிதம். அப்போ இங்கே பீட்டா அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்கும், 2 ஆல்ஃபாவுக்கு சமமாக இருக்கும். காமா என்பது எதுக்கு சமமாக இருக்கும், 3 ஆல்ஃபாவுக்கு சமமாக இருக்கும். ஆல்ஃபாவோட மதிப்பு என்னது, சேம் ஆல்ஃபா தான் சரியா. ஸோ இது 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன். ஸோ இதை மறந்துடாத, எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணாது, இதை மட்டும் மறந்துடாத சரியா. ஏன் இதை மறக்காதுன்னு சொல்றேன்னா அவ்வளோ முக்கியமானது. ஸோ நீ பார்க்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் இப்படிதான் இருக்கும் சரியா. இங்கே பாரு, அதே மாதிரி நீ வந்து நிறைய கொஷின்ஸ் பார்ப்ப சரி. இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஸோ எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து நீ வந்து சால்வ் பண்ணுவேன். ஓகே, நிறைய கொஷின்ஸ் என்ன பண்ணுவேன், நீ சால்வ் பண்ணுவேன். என்னுடைய இந்த இதில் வந்து நோட்ஸ் வந்து சால்வ் பண்ணுவேன் சரியா. நான் வந்து உங்களுக்கு டிபிபி ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் டிபிபி ப்ரொவைட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா வச்சுக்கேன், சத்தியமாக தமிழ் டைப் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ் மீடியம் கொஷின் எடுக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஓகே என்னது, ஸோ பெரிய என்னது, ஸோ கஷ்டமான விஷயம் தான்டா. ரைட்டா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை நான் உட்காந்து எழுத அளவுக்கு எனக்கு டைமில், நானும் காலேஜ் போகணும். ஸோ அப்படி இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும்ல, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஸோ பார்த்து ப்ராப்பராக நான் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். வி கேன் மேனேஜ் சரியா. டிபிபி கன்ஃபார்ம் கொடுக்க முடிஞ்சால் நான் சார்கிட்ட சொல்லி கூட ஏதாவது சார்கிட்ட சொல்லி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன். பட் ஆனால் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டீம் வந்து ரொம்ப 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 சின்னது. ஓகே, ஏன்னா எங்கள் டீச்சர்ஸே வந்து நானும் ஆனால் அபி சார் மட்டும்தான், 2 பேர் தான் வந்து டீச்சர்ஸ். அவர் வந்து தமிழ் மீடியத்துக்கு நடத்த மாட்டேன். தமிழ் மீடியம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஃபிசிக்ஸ் எடுப்பேன். அடுத்த வருஷம் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுப்பேன். அடுத்த வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன், கெமிஸ்ட்ரி பயாலஜி டீட்டெயிலாக வச்சு செய்யலாம் சரி. டீட்டெயிலாக என்ன பண்ணால் வச்சு செய்யலாம். ஓகேவா,
தமிழ் மீடியத்துக்கு. ஸோ பியூர் கடைசியாக வந்து உனக்கு ஒரு 2 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வருஷத்தில் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தமிழ் மீடியம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிளாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து 2027 2026 ஓகே 2026 அது உனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். சரியா, அது என்ன ஆகிடும் உனக்கு கம்ப்ளீட்லி உனக்கு என்ன ஆகிடும் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங் ரைட்டா. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. சரியா. ஸோ இது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து பண்ணால் எல்லாத்துக்குமே பொருந்தாது. இது வந்து பார்த்தோன்னா ஸோ பொருந்தது எது தெரியுமா, இது பொருந்தது வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல், அதாவது வந்து பண்ணால் ஒருபடித்தான பொருட்கள், அதாவது ஒருபடித்தான பொருட்கள் அப்படின்னா ஒருபடித்தான பொருட்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரியா. ஸோ ஐசோட்ராபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஐசோட்ராபிக் மெட்டீரியல். ஓகே, இது எதுக்கு பொருந்தும், ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். சரியா. அது என்ன ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னா வந்து பண்ணா ஓகே இப்போ இரும்பு இருக்குன்னா ஒரே பொருட்களான 2 சரியா 2 பொருட்கள் ஒரே மாதிரி உலோகங்களாக இருக்கணும். சரியா, ஒரே மாதிரி உலோகங்களாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். வெவ்வேறு உலோகங்களாக இருந்துச்சுன்னா அது பேர் என்னது அனைசோட்ரோபிக் மெட்டீரியல். சரியா, வேறுபடித்தான பொருட்கள். இது வந்து ஒருபடித்தான பொருட்களுக்கு இது பொருந்தும். சரியா. ரெண்டாவது ஓகே வேறுபடித்தான பொருட்கள். சரியா, அதாவது அனைசோட்ரோபிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பொருட்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே என்னோட ஆல்ஃபாவோட வேல்யூ சேம் ஆல்ஃபா தான். சரியா, இந்த பீட்டாவோட வேல்யூ அப்படின்னு என்ன தெரியுமா, α1 + α2 சமமாக இருக்கும். காமாவோட வேல்யூ வந்து α1 + α2 + α3 சமமாக இருக்கும். புரிஞ்சா. பிகாஸ் இது இங்கே வந்து பண்ணால் எல்லாமே என்ன சேம் மெட்டீரியல் அப்படிங்கும் போது ஸோ வெப்ப விரிவு குணகம் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, அதோட விரிவு குணகம் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, வேறு பொருட்கள்னா இப்போ வந்து பீட்டானா வந்து இதுனா 2 பொருட்கள் இருக்குது. சரி, 2 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ ஃபுல்லாக இரும்பாலாக இருக்குது, இது வந்து ஃபுல்லாக என்னது எக்குன்ற பார்த்தா இருக்குது. என்னடா காப்பதால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காப்பதால் இருக்குன்னா இதுக்கு ஒரு வினைவு குணகம் இருக்குது, இதுக்கு ஒரு வினைவு குணகம் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சேம். சரியா, ஓகேவா, புரிஞ்சா, கிளியரா. ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ கொஷின் மேலே நீங்கள் வந்து கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக டாபிக் என்னது, ஸோ மொத்தமாக வந்து கண்டென்ட்டை மட்டும் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைப்பேன். இங்கே பாரு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ பார்க்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் சரியா நீ பார்ப்ப இல்லையா, நான் உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நான் எப்படி வந்து 1 மினிட்ல எப்படி சால்வ் பண்ணுறது, சரியா. ஸோ ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஒரே நிமிஷத்தில். விச் மீன் நீ வந்து இந்த கண்டென்ட்டில் நான் ஃபார்முலாவை எல்லாத்தையும் என்ன பண்ணேன், சிம்பிளிஃபை பண்ணி எல்லா ஃபார்முலையும் சுருக்கி உனக்கு கொடுத்தாங்க. சரியா, ஒரு ஃபார்முலா இருந்தது. ஸோ விச் மீன் ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இன்னும் சிம்பிளிஃபை பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்தேன். அப்போ என்ன ஆகும், ஸோ டைம் சால்வ் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா நீ டைம் அப்படியே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, ரைட்டா, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும், ப்ராக்டிஸ் எக்கச்சக்கமாக பண்ணணும். சரியா. ஸோ தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக இது வரைக்கும் மெட்டீரியல் எதுவும் கிடையாது. நான் வந்து தமிழ் மீடியத்துக்கு ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ் மீடியத்துக்கு நல்ல மெட்டீரியல் கிடையாது. அப்படி வந்து உனக்கு தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீ எங்கேயாச்சும் வந்து என்ன சொல்கிறது விலை கொடுத்து தான் நீ வாங்கிடணும். தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியல் வேணும்னா கண்டிப்பாக நீ என்ன விலை எங்கேயா இருந்தாலும் ஃப்ரீயாக கிடைக்காது, பிகாஸ் நீ விலை கொடுத்து தான் வாங்கிடணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ராஜேஷ் புக் இருக்குல்ல, ஸோ ராஜேஷ் புக்கு இது நீ வாங்கணும். சரி, ராஜேஷ் சார் புக்கு நல்லாயிருக்கும். சரியா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, ஸோ இது வந்து ப்ரமோஷன்லாம் இல்லை, இருக்கிற ஒரு புக் இதுதான். ஸோ இருக்கிற ப்ரமோஷன்லாம் எதுவும் பண்ணதா, ஒரு புக் இதுதான். சரியா, அந்த ஒரு புக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நல்லாயிருக்கும், பட் ஃபிசிக்ஸ் வேண்டாம். ஃபிசிக்ஸ் வேண்டாம், பிகாஸ் அதில் வந்து சொல்கிற அளவுக்கு கிடையாது அதில் ஃபிசிக்ஸ் ஒன்றும். சரியா, ஓகே. ஸோ வேறு ஒன்றும் இல்லைடா. சால்வ் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் ட்ரை பண்ணு. கமான் ட்ரை பண்ணு. ஒரு கண்ணாடி குவளையின் ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளோ, 0.3 × 10⁻⁵. மற்றொரு உலோகத்தின் ஆல்ஃபா மதிப்பு 1.6 × 10⁻⁵ எனில் ஓகே எனில் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பட்டு சரி என்ன பண்ணாங்க, ரெண்டுத்தையும் என்ன பண்ணாங்க, ஸோ இப்படி வச்சு இப்படி பொருத்திட்டாங்க. ஒன்னோட ஒன்று என்ன பண்ணாங்க, இப்படி வச்சு ஒன்று வச்சு அழுத்திட்டாங்க. வச்சுட்டு சுடுநீரில் வைக்கப்படுகிறது எனில், சுடு தண்ணியில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை உள்ளிருந்து எவ்வாறு வெளியே எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாமா இல்லை கஷ்டமாக எடுக்கலாமா, இல்லை எடுக்கவே முடியாதா, இல்லை எதுவுமே இல்லையா, என்னமா இருக்கும் யோசி. ஸோ கண்ணாடியை வந்து ஒன்றுடா, இது வந்து என்னது, ஸோ ஒரு மெட்டல் சரியா. ஓகே, இது என்னது ஒரு மெட்டல். ஓகேவா, ஆனால் ரொம்ப லோட் ஆகுது வர இது என்னது ஒரு மெட்டல். சரியா, இது என்னது ஒரு மெட்டல். சரியா, இந்த மெட்டல் இருக்குல்ல, இந்த மெட்டலில் வந்து பார்த்தோன்னா ரைட்,
ரைட். இந்த மெட்டலில் வந்து என்ன பண்ணேன், ஒரு கண்ணாடி ஒன்று நான் வைக்கிறேன். இந்த மெட்டலில் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு கண்ணாடி ஒன்று நான் ஒன்று வைக்கிறேன். கண்ணாடி ஒன்று என்ன பண்ணுறேன், ஸோ வச்சாச்சு. சரியா, கண்ணாடி ஒன்று என்ன பண்ணிட்டேன், நான் வச்சுட்டேன். சரியா, ஓகே. வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்று வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், சுடு தண்ணியில் வந்து பண்ணால் தூக்கி போய் போட்டேன். சுடு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அதை வந்து ஈஸியாக எடுக்க முடியுமா, இல்லை டஃப்பாக எடுக்க முடியுமா, இல்லை எடுக்கவே முடியாதா, நீ சொல்ல பார்க்கலாம். என்னவா இருக்கும்? ஜஸ்ட் டைம் ஸ்டார்ட் நவ் ஃபார் 1 minute. ஓகே, 1 minute. கமான் டக்குன்னு சொல்லு. எஸ், கரெக்ட். என்னது? ஸோ எப்படி எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம். சரியா, எப்படி எடுக்கலாம்னா ஈஸியாக எடுக்கலாம். ப்ரோ எப்படி ப்ரோ எளிமையாக எடுக்கலாம்னு சொல்கிறீங்க? ஈஸியாக எடுக்கலாம். ஆப்ஷன் 1ன்னு சொன்னவங்க யாரோ அவங்களாம் எல்லாம் கரெக்ட். ரைட்டா? நீங்கள் நிறைய பேர் வந்து கடினமாக தான் இருக்கும், நான் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பேன். இங்கே பாரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எங்கே பாரு. ஸோ விச் மீன் என்னது, ஸோ ஆல்ஃபாவோட மதிப்பு வந்து பண்ணால் மெட்டலுக்கு அதிகமாக இருக்கா, ஆல்ஃபாவோட மதிப்பு மெட்டலுக்கு அதிகமாக இருக்குது. சரியா, அதே மாதிரி ஸோ கிளாஸுக்கு அதே மாதிரி என்ன, அந்த கிளாஸோடைய ஆல்ஃபா மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா, அப்போது இந்த ஆல்ஃபா இது வந்து எப்படி இருக்குது, இது வந்து பெருசாக ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இது என்னது, தம்மு தூண்டு தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இது என்னது, ஸோ இந்த கண்ணாடி வந்து தம்மு தூண்டு தான் ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. சரியா, அப்போ இங்கே கேப் பாரு, எக்கச்சக்கமான கேப் இருக்கா, அழகாக நீ வெளியே ஈஸியாக எடுத்துடலாமா, ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஸோ எடுத்துடலாம். அதுதான் ரீசன். சரியா, அதுதான் வந்து என்னது, ரீசன். கிளியரா? கிளியரா? ஓகே, கிளியரா நம்புறேன். சரியா, கிளியரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நைஸ். பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, அடுத்து என்னது, கான்செப்ட்ஸ் தான். கவலைப்படாது, பின்னாடி இங்கே பாரு கொஷின்ஸ் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். எக்கச்சக்கமான இல்லை, ஒரு 10 கொஷின் பக்கம் இருக்கும், 10 கொஷின் மேலே கூட இருக்கலாம். ஸோ தெரியல எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் நான் வந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ டோன்ட் வரி. உனக்கு என்ன பண்ணேன், தெளிவாக நான் வந்து எல்லாத்தையும் புரிய வச்சு தான் உனக்கு போவேன். சரியா, சரி, ஓகேப்பா. இப்போ பார்க்குறது என்னன்னா, எஃபெக்ட்ஸ் ஆன் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். சரியா, வெப்ப விரிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். என்னது, வெப்ப விரிவினால் ஏற்படும் விளைவுகள். சரியா, ஓகே. ஸோ வெப்ப விரிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெப்ப விரிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். சரியா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா, ரைட், இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா, ஓகே, அந்த பெண்டுலம் இருக்கு இல்லையா, அதாவது தனி ஊசலோடைய நேரம். ஃபர்ஸ்ட் என்னது, தனி ஊசலின் நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவு. தனி ஊசலின் நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவு. சரியா, ஸோ இது டெரிவேஷன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு கவனி. ஓகே, டெரிவேஷன் தான், ஸோ கவனி. பட் உனக்கு ஃபார்முலா மக்க அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உனக்கு ஃபார்முலா வந்து, ஸோ உனக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னது, ஸோ மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டெரிவேஷனோட சேர்த்து படிக்கும்போது உனக்கு அவ்வளோ ஈஸியாக அந்த ஃபார்முலா என்னாவது உனக்கு மறக்காது எப்பயுமே. சரியா, பட் ஆனால் டெரிவேஷன் நீட்டுக்கு தேவைன்னா கண்டிப்பாக டெரிவேஷன் தேவை. சரியா, சரி, ஓகே. ஒரு தனி ஊசலின் நேரம் அப்படின்னு என்னது, T = என்னன்னு சொல்லலாம்ப்பா, T = 2π√L/G சொல்லலாமா? ஓகே, L/G சொல்லலாமா, சொல்லக்கூடாது? எஸ், தாராளமாக சொல்லலாம். சரியா, இங்கே நான் என்ன பண்ணோம்னா, ஸோ டெல்டா டி அப்படிங்கிற அளவுக்கு. ஓகே, இங்கே பாருங்க, ஸோ வெப்பநிலை டெல் தீட்டா அப்படின்னு குறிப்பிடலாம். சரியா, டெல் தீட்டா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணோம்னா, நான் வெப்பநிலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப்பநிலையை நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் உயர்த்தேன். நான் எந்த அளவுக்கு டெல் தீட்டா அப்படிங்கிற அளவுக்கு நான் வெப்பநிலையை உயர்த்தேன். சரியா, அப்போ உயர்த்தும் போது அந்த நீளத்தில் மாற்றம் ஒன்று ஏற்படுமா? அந்த மாற்றம் என்னது, L0 × α ΔT ஏற்படாதா? ஆல்ஃபா டெல் தீட்டான்னு ஏற்படும். சரியா, அப்போ இங்கே ஃபைனல் லென்த் அப்படின்றது ஃபைனல் லென்த் = L0 × α டெல் தீட்டா + 1ன்னு சொல்லலாமா? ஆல்ஃபா டெல் தீட்டா + 1ன்னு சொல்லலாமா? எஸ், இதே எடுத்துன்னு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா, அப்போ T = என்னது, T = 2π √| என்னது L0 α டெல் தீட்டா + 1 G அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ரைட்டா, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகேவா, பண்ணியாச்சு. சரியா, இப்போ நான் இதை எப்படி பிரித்து எழுதுறது மட்டும் பாரு. T = 2π √L0/G α டெல் தீட்டா + 1/2 எழுதலாமா? +1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா, அப்போ இது என்னவா இருக்குது பாரு, இது எதுக்கு சமமாக இருக்கு ப்ரோ, ஆரம்ப நேரத்துக்கு சமமாக இருக்கு. அப்போ T = என்ன எழுதலாம், T = T0 எழுதலாம் தானே. T0 × 1 + α டெல் தீட்டா என்னது, டெல் தீட்டா பவர் 1/2 எழுதலாமா?
எஸ் ஓகே, இது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஆல்ஃபான்றது ரொம்ப 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 கம்மியான வேல்யூ. ஸோ குறைந்தபட்ச வேல்யூ அப்படின்றனால ஆகும். ஸோ இது மேலே கேது இங்கே பவரில் கேதுனா இந்த இடத்துக்கு வந்துடுமா? அப்போ இது எப்படி இதெல்லாம் சொல்ல பார்க்கலாம். அப்போ ஃபைனல் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ T0 இன்ட்டு 1 + 1 ஆல்ஃபா டெல் தீட்டான்னு எழுதலாமா? ஏன் இந்த 1/2 முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த ஆல்ஃபாவோட மதிப்பு -5 -6 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கம்மியான வேல்யூ இது. சரியா? ஸோ அப்போ அதை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஃப்ராக்ஷன் ஆக்க முடியாது. ஸோ அப்போ அந்த 1/2 என்ன பண்ணலாம், உள்ள கொண்டு வந்துடலாம். 1/2 என்ன பண்ணலாம், உள்ள கொண்டு வந்துடலாம். ஓகே, இது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். இதில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ இப்போ என்ன பண்ணுன்னா, ஸோ TF = இந்த TA நாட்டை உள்ள கொண்டு போகிறேன். அப்போ T0 + என்னது, T0 + T0 ஆல்ஃபா டெல் தீட்டா / 2 ஆல்ஃபா டெல் தீட்டா இன்ட்டு 1/2 வருமா? வருமா வந்ததா? சரியா? இப்போ இந்த T0 இங்கே கொண்டு வந்தேன். அதுக்கு ஆரம்பத்தில் இப்படியே இருந்துக்கலாமே. ஓகே, என்ன பண்ணுது? ஸோ TF - T0 = 1/2 T0 ஆல்ஃபா டெல் தீட்டா ரைட்? ஆல்ஃபா டெல் தீட்டா கரெக்டா? எஸ். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு T0 என்ன பண்ணுறேன், ஸோ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், வகுக்கிறேன். T0 வகுக்கும் போது இந்த T0 கேன்சல் ஆகிடும். இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? TF - T0 / T0 சமம் என்னது? ஸோ ஆஃப் இன்ட்டு ஆல்ஃபா டெல் தீட்டா அப்படின்னு சொல்லி டெல் தீட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ஓகே, இதை நான் இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, del t / T0 இன்ட்டு T0 = ஆஃப் இன்ட்டு ஆல்ஃபா டெல் தீட்டான்னு எழுதலாமா? ஆல்ஃபா டெல் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? சரி, ஓகே. ஸோ இப்படின்னா என்ன ப்ரோ மீனிங்? இப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சின்ன ஈஸி மீனிங் தான். ஓகே, குழம்பிக்க தேவையில்ல. சரியா? ஸோ அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா, இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பார்த்தா டைம் பீரியட். சரி, இதுதான் ஸோ டைம் பீரியட். ஓகேவா? டைம் பீரியட் இதுதான். ஓகே, அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வச்சுக்கேன், ஃப்ராக்ஷனல் ஆர் ரிலேட்டிவ் சேஞ்ச் இன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதாவது தோராய அல்லது ஒப்பீட்டு மாற்றம். சரியா? இது வந்து என்னதுன்னா, நேரத்தில் ஏற்பட்டுள்ள என்னது ஃப்ராக்ஷனல், என்னது தோராய, நேரத்தில் ஏற்பட்டுள்ள தோராய அல்லது ஒப்பீட்டு என்னது தோராய அல்லது ஒப்பீட்டு நேரத்தில் ஏற்பட்டுள்ள தோராய அல்லது ஒப்பீட்டு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒப்பீட்டு மாற்றம் ரைட்டா? ஸோ அது கொஞ்சம் தமிழில் இருக்கிறதுனால, ஸோ தமிழ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் அது இது எல்லாமே கஷ்டம்தான். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், வேறு வழி இல்லை. தமிழில் பண்ணுறதே பெரிய விஷயம்டா. இட்ஸலி தமிழில் பண்ணுறதே பெரிய விஷயம்டா. சரியா? ஓகே, இவ்வளோதான். சரியா? ஸோ கிளியர். ஓகே, ஸோ இது நம்பர் 1. இது என்னது? இதுதான் வந்து என்னது நம்பர் 1. சரியா? ரெண்டாவது நம்பர் 2. அடுத்து என்னன்னா ரெண்டாவது விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் கொஷின் வருதா? சரி, ஓகே. இங்கே எத்தனை 1, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைடு மொத்தம் 3 ஸ்லைடாக வச்சுருக்கேன். எத்தனை 2 ஸ்லைடு எம்டி ஸ்லைடு இருக்கா? ஓகே, இன்னும் 2 ஸ்லைடு எம்டி ஸ்லைடு இருக்குது. ஸோ கட்டிக்கும் தான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஓகே, பார்க்கலாம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ பார்க்குறது என்னென்னா அடுத்து, ஸோ எஃபெக்ட் ஆன் டென்சிட்டி. சரி, எஃபெக்ட் ஆன் டென்சிட்டினா அடர்த்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? ஸோ அடர்த்தி. ரெண்டாவதாக பார்க்குறது என்ன அப்படின்னா அடர்த்தி. ரைட்டா? அடர்த்தி. சரியா? ஸோ அடர்த்தினா என்ன? அடர்த்தினா மாஸ் பை வால்யூம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். சரியா? அதே தான் அடர்த்தி. அப்போ ஆரம்ப அடர்த்தி அப்படின்றது என்னது ப்ரோ? ஆரம்ப மாஸ் டிவைட் பை என்னது? ஆரம்ப பருமன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து பண்ணேன் del T அப்படின்ற அளவுக்கு நான் வெப்பநிலை என்ன பண்ணேன், அதிகரிக்கிறேன். அப்போ அதிகரிக்கும் போது என்ன ஏற்பட்டிருக்கு சொல்ல பார்க்கலாம். அப்போ அதிகரிக்கும் போது del F = என்னப்போ அதிகரிச்சிருக்கும்? ρ0 + ஓகே, ρ0 + 1 + காமா del Tன்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கும். காமா del T அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கும். ரைட்டா? காமா del T அப்படின்ற அளவுக்கு ஸோ அதிகரிச்சிருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு இது என்ன எழுதலாம்? ஸோ del F = இந்த ρ0 அப்படின்றது எப்படி எழுதலாம் சொல்லு பார்க்கலாம். இந்த ρ0 உள்ள கொண்டு போயிடுது. சரியா? அப்போ ρ0 + ρ0 காமா del Tன்னு வரும். ρ0 காமா del T அப்படின்னு சொல்லிட்டு வரும். சொல்யூஷன் பார்த்தா ρ0 காமா del Tன்னு சொல்லிட்டு வரும். புரியுதா? இப்போ இது என்ன பண்ணலாம், இந்த ρ0 இங்கே கொண்டு வந்துடு. ஓகே, ρf - ρ0 =
ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் காமா டெல் டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ என்ன ரோ நாட்டால் வகுக்க போகுது, ரோ நாட்டால் என்ன பண்ண போகுது, வகுக்க போகுது. ஸோ இதுவும் காலி, இதுவும் காலி. சரியா? சாரி இதுவும் இங்கே எப்படா காலியாகும், இங்கே எப்படா காலியாகும் பைத்தியகாரா. சை. ஓகே ஓகே. அப்போ டெல் ரோ டிவைட் பை ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு ரைட், டெல் ரோ டிவைட் பை ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், காமா மைனஸ் ஆஃப் காமா டெல்டின்னு சொல்லலாம், மைனஸ் ஆஃப் காமா டெல்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பண்ணால் ஒன்றும் இல்லை. ஸோ தோராய அல்லது ஒப்பிட்டு அது அடர்த்தியில் ஏற்படுத்தக்கூடிய இதை நம்ம என்ன சொல்லணும்னா அடர்த்தியில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கூட ரொம்ப முக்கியம். அடர்த்தியில் ஏற்பட்டுள்ள தோராய அல்லது அடர்த்தியில் ஏற்பட்டுள்ள தோராய அல்லது என்னடா தோராய அல்லது ஒப்பீட்டு மாற்றம். ஓகே, தோராய அல்லது ஒப்பீட்டு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம், ஒப்பீட்டு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா? சரி, ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் பாரு, அடுத்து ஓகே. அடுத்து என்னன்னா வச்சுக்கேன், பயான் ஃபோர்ஸ். சரி, அதாவது மிதப்பு விசை இருக்குல்ல. ஸோ அந்த மிதப்பு விசையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? ஸோ மிதப்பு விசை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். மிதப்பு விசையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியா? மிதப்பு விசையில் என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, மிதப்பு விசையில் என்ன மாற்றம் வந்து ஸோ ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லட்டுமா? சொல்லலாமா? சொல்லுமா? ஓகே. அப்போ இங்கே பி நாட் அப்படின்றது என்னப்பா இருக்கும், பி நாட் அப்படின்றது ரோ இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஜி தானே. ரோ ஜி வின்னு சொல்லுவோம். ஆமாவா? எஸ், ஆமாம். இது வந்து நான் ரோ நாட், இதோட மதிப்பு வி நாட். ஓகே, இது என்னது வி நாட். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே. அப்போ இந்த ரோ நாட் அப்படின்றது எப்படி எழுதலாம், சொல்லு பார்க்கலாம். ஸோ இதை என்ன பண்ண அப்படின்னா இங்கே பாரு, ஸோ மாஸ் பை வால்யூம் சொல்லிட்டு எழுதலாமா, இதை வந்து என்னன்னா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா? அப்போ இது என்னது, ஸோ இது வந்து மாஸ் பை வால்யூமா, கரெக்டாக தானே இருக்குது. மாஸ் பை வால்யூம். ஓகே, நோ இஷ்யூஸ். இதை நான் எப்படி எழுதலாம்னா, ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், ரோ நாட் டிவைடட் பை ஓகே 1 + காமா இன்ட்டு டெல் தீட்டான்னு எழுதலாமா, இன்ட்டு இந்த வி நாட் அப்படின்றது எப்படி எழுதலாம் பாரு. ஸோ வி நாட் இன்ட்டு எஸ் அதானே, வி நாட் இன்ட்டு 1 + காமா இன்ட்டு டெல் தீட்டான்னு எழுதலாமா, டெல் தீட்டா இன்ட்டு ஜின்னு சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? எஸ், எழுதலாம். ஓகே. ஸோ அப்போ பி நாட் அப்படின்றது என்னன்னா பி நாட் அப்போ இப்போ ஏற்படக்கூடிய மாற்றம். சரி, இதனால பி ரைட்டா, இது ஏற்படக்கூடிய ஸோ வெப்பநிலை அதிகரிச்சப்போ ஏற்படக்கூடிய மாற்றம். சரியா? அப்போ பி அப்படின்றது என்னன்னா இப்போ ரோ நாட் வி நாட் ஜின்றது என்னன்னா பி நாட் இன்ட்டு ரைட்டா 1 + காமா டெல் தீட்டா டிவைடட் பை சேம் அது 1 + காமா டெல் தீட்டா. ஸோ அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பி சமம் பி நாட் அதெல்லாம் கிடையாது. சரியா? பி சமம் பி நாட்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா எந்த காமா என்பது அப்படின்னா சாலிட்னா என்னது, ஸோ திடப்பொருட்களுக்கான காமா. இந்த இது என்னன்னா லிக்யூடுக்கான இது. சரியா? ஸோ பயான் மிதப்பு விசைனா என்னது, மிதப்பு விசை அப்படின்னா முதல்ல என்ன தெரிஞ்சு வச்சுக்கோ. மிதப்பு விசைனா என்ன ப்ரோ, இங்கே வந்து ஒரு தண்ணி இருக்குது ப்ரோ, தண்ணியில் வந்து பண்ணால் இது போட்டுருக்கோம். சரியா? ஸோ அப்போ இது வந்து பண்ணால் இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஆமாவா? இது கீழே வெயிட்டை கொடுக்குன்னா இது வந்து மேலே ஒரு ஃபோர்ஸை ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் என்னது மிதப்பு விசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்துப்பாரு, உனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இதை வச்சு சம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான ஓட்டியிருப்பேன். ஆமாவா? சம்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பேன், எக்கச்சக்கமான சம்ஸ் நான் உனக்கு வந்து போட்டு தள்ளியிருப்பேன். ஓகேவா? தள்ளி இருக்கனா இல்லையா? எஸ், தள்ளி இருக்கேன். சரியா? அப்போ இது என்னது, இது வந்து அந்த பொருளுக்கானது, இது வந்து என்னது அந்த நீருக்கானது. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, இதுதான் அது. ஸோ முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் அது. ஸோ முக்கியமான ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே. ஸோ அடுத்த ஸ்லைடு. ஸோ கொஷின் தான், கொஷின் மாதிரி ஆனால் கொஷின் இல்லை. ஓகே, கொஷின் மாதிரி ஆனால் கொஷின் கிடையாது. ஸோ கான்செப்ட்ஸ் தான் எல்லாமே. என்னது கான்செப்ட்ஸ். ரைட்டே. ஐ ஹோப் யூ கைஸ் ஸோ புரியும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இது வந்து எல்லாமே தெளிவாக புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வா A2K சார் எடுக்கிறாரு. ஸோ அவர் லெக்சர்லாம் பார்க்க 3 மணி நேரம் 3 மணி நேரம் வருது. நான் எடுக்கிறது 1.5 மணி நேரம் கூட தாண்ட மாட்டேங்குது. பிகாஸ் என்னன்னா லைவ்ல நடத்தும் போது, ஸோ லைவ்ல நடத்தினா எனக்கு கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ கண்டென்ட் நிறைய வச்சு பண்ணலாம்.
ஓகே. பட் இங்கே நான் வந்து ஸோ லைவ்ல வந்து நடத்த முடியாத அளவுக்கு டைமில், பிகாஸ் நான் லைவ்ல நடத்தணும்னா இப்போ நான் எத்தனாவது லெக்சர் ரெக்கார்ட் 36வது டே வந்து நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? 36வது டே வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா நான் வந்து எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? இன்னும் நான் வந்து ஒரு 20 நாள் மேலே நான் வெயிட் பண்ணி, ரைட்டா? இன்னைக்கு எத்தனை வீடியோ அப்லோட் ஆகிருக்குன்னு தெரியல. இன்னும் நான் 20 நாள் மேலே வெயிட் பண்ணி அப்புறம் 20 டேஸ்லேருந்து டெய்லி லைவ் வந்தோம்னா எனக்கு வந்து அது டோட்டலாக கான் ஆயிடும். சரியா? நான் ஆரம்பத்துலேருந்தே லைவ் வந்திருந்தேன்னா ஓகே, மேபி வந்து சொன்னால் அது ஈஸியாக வந்து நான் 40 நாள் மேலே கூட போயிட்டு இருக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்குது. 40 to 45 நாள் கூட மேபி போயிருக்கலாம். சரி, ஓகே. அது என்னத்துக்கு நம்மளுக்கு, ரைட்டா? ஸோ லைவ் வர முடியல, ஓகே, அது வித்தல். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போனா டெம்பரேச்சரை இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரியா? இஃப் த லென்த் ஆஃப் கிவன் ராட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரியா? அதாவது என்னன்னா இப்போ பார்க்குறது ஒரு ரொம்ப முக்கியமானது. சரியா? ஒரு இரும்பு தண்டின் ரைட்டா, ஒரு இரும்பு தண்டு ஓகே, அதே வச்சுக்கோ, ஒரு இரும்பு தண்டு அப்படியே வச்சுக்கலாமே. எஸ், ஓகே. ஒரு இரும்பு தண்டு என்னது வெப்பநிலையை டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. என்னது வெப்பநிலையை சாராமல் இருந்தால் அதற்கான சாராமல் இருப்பதற்கான கண்டிஷன், சாராமல் இருப்பதற்கான நிபந்தனை. ஓகே, சரி, ஓகேப்பா. இங்கே ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. என்னது மூணே 3 கண்டிஷன் தான் இருக்குது. சரியா? என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மொதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது வந்து நான் கொஞ்சம் இப்படியே வச்சுக்கிறேன். ரைட்டா? இதை இப்படி வச்சு நான் நடத்திக்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை, ரைட்? சரியா? ஸோ ஒரு நீளம் வந்து என்னது, ஸோ ஒரு லென்த்து வந்து என்னது, ஸோ ஒரு தண்டு ஒன்று வச்சுக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன் ஒரு தண்டு ஒன்று நான் வச்சுக்கிறேன். L நீளம் கொண்ட ஒரு தண்டு ஒன்று என்ன பண்ணுறேன், நான் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட்? சரியா? சேம் அதே மாதிரி இன்னொரு நீளம் கொண்ட ஒரு தண்டு ஒன்று நான் வச்சுக்கிறேன். அது சேம் அதே மாதிரி இன்னொரு L நீளம் கொண்ட இன்னொரு தண்டை நான் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்னொரு தண்டு ஒன்று நான் ஸோ வச்சுக்கிறேன். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ ஸ்லைட் ஷோ போகலாம். சரியா? ஸ்லைட் ஷோ ஒன்று போகலாம். சரியா? அப்போ இந்த தண்டு இருக்குல்ல, இந்த தண்டோடைய நீளம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ L1 அப்படின்ற நீளம், இதோடைய நீளம் என்னது L1. சரியா? இந்த தண்டோடைய நீளம் வந்து பார்த்தோம்னா L2 அப்படின்ற தண்டு. ஓகேவா? இது என்னது L2 அப்படின்ற தண்டு. சரியா? ஓகேவா? அப்போ இதோடைய எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஓகே, இதோடைய நீள்வெப்ப விரிவு குணகம் வந்து α1 அப்படின்னா இதோட நீள்வெப்ப விரிவு குணகம் வந்து α2. சரியா? ஸோ இப்போ இது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, லென்த்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. சரியா? அதோட நீளம் வந்து என்னது, நீளம் வந்து அதோட நீளம் வந்து எதை பொறுத்து அமையாது, நீளம் என்னது வெப்பநிலையை பொறுத்து என்ன கிடையாது, அமைவதில்லை. வெப்பநிலையை பொறுத்து என்னால ஸோ அமைவதில்லை. சரியா? அப்போ அமைவதில்லை அப்படின்னும் போது நீ எவ்வளோதான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகுது, எவ்வளோதான் நீ வந்து போட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாலும் என்ன ஆகாது, அது எக்ஸ்பேண்டே ஆகாது. அது அவன் அவன் வேலையை பார்த்துன்னு கிடப்பான். சரியா? அவன் பாட்டுனாவான், ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு கிடப்பான். சரியா? அப்போ இந்த கண்டிஷன்ல எஸ், ஓகே. அப்போ இந்த கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, இங்கு சரியா, இதை இப்படி எழுதி வச்சுக்கோ. இங்க எவ்வளவு வெப்பம் கொடுத்தாலும், ஓகே, இங்க இப்படி எழுதிக்கோ. இங்க எவ்வளவு ஹீட்னு வச்சுக்கோ. அப்படி உனக்கு புரிஞ்ச மாதிரி ஹீட் கொடுத்தாலும் லென்த் என்ன ஆகுது, லென்த்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இன்க்ரீஸ் ஆகாது. சரியா? இன்க்ரீஸ் ஆகாது. சொல்ற விஷயம் புரியுதா? ரைட்? ஐ ஹோப் யூ கைஸ் கிளியர் நம்புறேன். சரியா? அப்போ இந்த கண்டிஷன்ல என்ன தெரியுமா, இங்க டெல்டா எல் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணல. அப்போ எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஸோ லென்த்தை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ இங்க டெல்டா எல்லே ஃபர்ஸ்ட் இருக்காது. அப்போ என்ன தெரியுமா இங்க கண்டிஷனு, சரியா, L1 α1 சமம் என்ன எதுக்கு சமமா இருக்கும், L2 α2க்கு சமமா இருக்கும். L1 α1 வந்து எதுக்கு சமமா இருக்கும், L2 α2க்கு சமமா இருக்கும். இது கண்டிஷன் நம்பர் 1. இது என்னது கண்டிஷன் நம்பர் 1. சரியா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே, இது என்னது கேஸ் 1. ரைட்டா? செகண்ட் கேஸ் இது நிபந்தனை 1 தான். இது நிபந்தனை 1. சரியா? ரெண்டாவது கேஸ் என்னன்னா, இது இங்க வேண்டாம், இங்க பக்கத்துல இந்த இடத்துல வச்சுக்கலாம். ரெண்டாவது கேஸ் ஓகே. கொஞ்சம் இந்த இதெல்லாம் டயக்ராம் நான் வந்து இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் பண்ணிக்குவேன். ஸோ நோ இஷ்யூஸ், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இது ஒரு தண்டு,
ரைட் ரைட்டா ஓகே சேம் இன்னொரு தண்டு ரைட் அது இன்னொரு தண்டு ஓகே இது ஒரு தண்டு சரியா அப்போ இதோட நீளம் என்னவா இருக்கும் ப்ரோ L1 ப்ரோ இதோட நீளம் என்னவா இருக்கும் L2 ப்ரோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும் இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன α1 ப்ரோ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன α2 இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணனா ரெண்டு ராடையும் என்ன பண்ண இணைச்சு ஒரே ராடா மாத்துறேன் என்ன பண்றேன் ரெண்டுத்தையும் என்ன பண்ண ஒரே சிங்கிள் ராடா நான் மாத்துறேன் ரெண்டு ராடையும் என்ன பண்றேன்னா ரெண்டு நீளத்தையும் என்ன பண்ண ஒரே ஒரு சிங்கிள் ராடா நான் மாத்துறேன் சரியா அப்போ சிங்கிள் ராடா மாற்றும் போது இதோட நீளம் இருக்குல்ல ஸோ இதோட மொத்த நீளம் இதோட ஒட்டுமொத்த நீளம் வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா இதோட ஒட்டுமொத்த நீளம் என்பது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்முலா சொல்ல நோட் பண்ணிக்கோ L1 α1 பிளஸ் எதுக்கு L2 α2 டிவைடட் பை L1 பிளஸ் L2க்கு சமமா இருக்கும் ப்ரோ என்ன ப்ரோ சென்ஸ் ஆஃப் மாஸ் ஃபார்முலா தூக்கி வச்சிருக்க அந்த மாதிரி தான்டா இதுவும் சென்ஸ் ஆஃப் மாஸ் ஃபார்முலா எப்படி இது பண்ணோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து என்ன பண்ணோம் ஸோ அங்கே வந்து மாஸுக்கு ஸோ ஆவரேஜ் மாஸ் இருக்கும் சரியா இங்க என்ன பண்ணோம் இங்க வந்து நம்ம ஆவரேஜ் லென்த் எடுக்கிறோம் வேலை முடிஞ்சு இங்க என்ன பண்ணோம் ஆவரேஜ் லென்த் எடுக்கிறோம் வேலை முடிஞ்சு கிளியரா ஆவரேஜ் லென்த் எடுக்கிறோம் வேலை முடிஞ்சு ஓகேவா ஹா 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 சரியா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரியா ஸோ இவ்வளோதான் இது ரைட்டா ஸோ என்னது இதில் இருக்கிறது எவ்வளோ இவ்வளோதான் சரியா கிளியரா ஓகேப்பா கிளியர் நம்புறேன் சரியா ஸோ கிளியர் நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் பாரு அடுத்து ஒரு சின்ன தமுத்துன்னு ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சரியா இப்போ இந்த ரயிலெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தண்டவாள பெட்டிக்கும் ஒரு பெட்டிக்கும் இன்னொரு இதுக்கும் வந்து பார்த்தா நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க கேப் விட்டுருப்பாங்க சரியா ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க கேப் விட்டுருப்பாங்க ஓகே ஸோ அந்த கேப் எதுக்காக விடணும் அந்த கேப் வந்து எதுக்காக விடணும் சொல்லு பார்க்கலாம் ஏன் விடணும் ப்ரோ கேப் பிட்வீன் த ரயில்வே ட்ராக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே அது குளிர்காலத்தில் என்ன ஆகுது ஷ்ரிங்கிங்கும் என்னது வெயில் காலத்தில் வந்து என்ன ஆகும் எக்ஸ்பேன்ஷனும் ஆகும் சரியா ஸோ அதனால தான் வந்து பார்த்தா என்ன பண்ணிப்பாங்க இந்த மாதிரி கேப் விட்டுருப்பாங்க சரியா ஸோ அப்போ குளிர்காலத்தில் ஷ்ரிங்கிங் ஆச்சுன்னா சுருங்கிக்கும் சரியா இதே வெயில் காலத்தில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று இது இங்கே வரும் இது இங்கே வருமா ஆமாம் ரெண்டு ஆயிடும் ஒன்றாயிடும் ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ நடுவில் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க கேப் வந்து வச்சிருப்பாங்க நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ கேப் ஒன்று வச்சிருப்பாங்க கிளியரா கிளியரா I hope you guys clear number சரியா I hope clear number ரைட்டா புரிஞ்சா ஓகே ஓகே ஸோ சேம் கான்செப்ட் அதுதான் இங்கே சரியா அதுதான் அது ஸோ இதுக்கான காரணம் ஓகே இப்போ உனக்கு இன்னும் பெட்டராக சொல்லணும் அப்படின்னா இங்கே என்ன உனக்கு பெட்டராக நான் சொல்லணும் அப்படின்னா ரைட் இப்போ என்னது எஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ரைட் இந்த மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன் என்னடா இந்த மாதிரி பாட்டெல்லாம் வருது வாயில சை இது என்னது பாயிண்ட் ஏ ஓகே இது என்னது பாயிண்ட் ஏ இது என்னது பாயிண்ட் பி சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் டெம்பரேச்சர் என்ன இன்க்ரீஸ் பண்ணேன் என்னது ஸோ டெல் தீட்டா டெம்பரேச்சர் என்ன பண்ண அதிகமாக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நீளம் என்னவா இருக்கும் ஸோ லென்த் என்ன ஆகும் ஸோ அதிகமாகுமா ஆகாதா ஓகே சரி ஓகே இந்த கண்டிஷனில் இந்த மாதிரி சரியா ஸோ இங்கேயும் பாயிண்ட் ஏன்னு இருக்கும் இங்கேயும் பாயிண்ட் பின்னு இருக்கும் இங்கே வந்து என்னது ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கம்மியாகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ஆகும் ஸோ கம்மியாகும் சரியா இதே நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன் லைக் இப்படி இந்த மாதிரி ஒன்று ரைட் இந்த மாதிரி ஒன்று சேம் அதே மாதிரி இன்னொன்று ஓகே ரைட் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன் சரியா ஓகே அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க லென்த் எவ்வளோ இதான நடுவில் இருக்க லென்த் தானே இப்போது நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா டெம்பரேச்சர்னு அதிகமாக்குறேன் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன பண்ணுறேன் ஸோ டெம்பரேச்சர்னு அதிகமாக்குறேன் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்ன ஆகும் சொல்லி பார்க்கலாம் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது லென்த் என்னவா இருக்கும் அதிகமாகுமா கம்மியாகுமா லென்த் அதிகமாகுமா கம்மியாகுமா கமெண்ட்டில் சொல்லு ஸோ கரெக்டான கமெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் பின் பண்ணி வைக்கிறேன் ஆன்சர் என்ன பண்ணேன் கமெண்ட்டில் சொல்லு சரியா லென்த்து அதிகமாகுமா சரியா ஸோ ஆப்ஷன் ஏ
ஆப்ஷன் ஏ லென்த்து அதிகமாகுமா இல்லை லென்த்து கம்மியாகுமா? ஸோ இதை வந்து நீ தான் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ கமெண்ட்டில் சொல்லிடு. சரியா, என்ன பண்ணு, ஸோ கமெண்ட்டில் ஒன்று ஆன்சர் சொல்லு. ஓகே ரைட்டு. இனிமேலுக்கு என்னடா ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ் தான். இனிமேலுக்கு என்னது ஸ்ட்ரெயிட்டாக கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். ட்ரை. ஒரு உருளையின் பரும குணக மதிப்பு 5 × 10⁻⁴ எனில் அவற்றினை 40 டிகிரி செல்சியஸ் உயர்த்தப்படும் போது அவற்றின் பருமனில் ஏற்பட்டுள்ள தோராய மதிப்பு என்ன? ட்ரை பண்ணு. ட்ரை டு சால்வ். ஸோ காமாவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்கான்? காமாவோட மதிப்பு 5 × 10⁻⁴ ரைட்டா? ஸோ டெல் தீட்டாவோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்கான்? என்ன சொல்லு. ஸோ இங்கே பாரு, அதோடைய என்னது அடர்த்தியில் அவற்றின் பருமனில் ஏற்பட்டுள்ள தோராய மதிப்பு. பருமனில் ஏற்பட்டுள்ள தோராய மதிப்பு இங்கே சொன்னா அவ்வளோதான். சரியா? ஸோ அவற்றினுடைய என்னது இது கரெக்டாக கொஷின் ஆக்சுவலி. வால்யூம் ஆஃப் கிளிசரின் எக்ஸ்பேண்ட் இன்டர்நேஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஓகே, சேஞ்ச் இன் டென்சிட்டி. சரியா, பருமன் கிடையாது ஆக்சுவலி, அவற்றின் அடர்த்தி. ரைட்டா, அவற்றின் அடர்த்தி. என்னடா இப்போ போய் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகுதே. கொஷின் மிஸ்டேக் அடர்த்தி. ரைட்டா, நான் அதாவது கரெக்டாக படிக்காமல் என்ன பண்ணேன், டக்குன்னு அப்படியே வந்து போட்டேன். சரியா, ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடுறேன், போட்டு தள்ளிட்டு போயிடுறேன். ரைட்டா, அடர்த்தி. சரியா, இது எந்த வருஷம்? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இது டோன்ட் வரி, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரியா, இது என்னது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். எப்போ கேட்ட கொஷின் தான்? ஓகே, எப்போ கேட்ட கொஷின்னா நீட் 2005 கேட்ட கொஷின். எப்போ? நீட்டு 2005 கேட்ட கொஷின். ஓகேவா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். காமாவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ என்னது? ஸோ அவங்க கேட்கறது என்னது? டெல்டா ரோ டிவைட் பை ரோ நாட்டோட ரோவோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரியா, அப்போ டெல்டா ரோ டிவைட் பை ரோவோட வேல்யூ என்னது? ரோன்றது என்னது? மைனஸ் காமா இன்ட்டு டெல் தீட்டாவா? டெல் டீயா? ஆமாவா இல்லையா? எஸ், அப்போ மைனஸ் காமாவோட மதிப்பு எவ்வளோப்பா? 5 × 10⁻⁴. சரியா, ஸோ டெல் தீட்டாவோட மதிப்பு எவ்வளோ? 40. எஸ் 40. சரியா, அப்போ என்னது? 4 5 20. ஸோ 200 × 10⁻⁴. சரியா, அப்போ இந்த 2 0 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 0.02. ரைட், அப்போ இதுதான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் ஆ. ஓகே, ஆப்ஷன் பி. கிளியர். அடுத்து, பித்தளை மற்றும் இரும்பு கம்பிகள் நேர்கோட்டு விரிவு என்பது ஆல்ஃபா என்னது சொன்னது? α1 மற்றும் α2. மேலும் அவற்றின் நீளங்கள் முறையே L1 மற்றும் L2 எனில் அவைகளின் அவற்றின் நீளத்தை L2 - L1 என்ற நிலையில் அனைத்து வெப்பநிலைகளிலும் பராமரிக்க கீழ்கண்டவற்றில் எது சரியானது? ஆவா ஈயா சொல்லு பார்க்கலாம். ஸோ ஈயா ஓ ஈயா ஓ அப்படிதானே வரும் அந்த பாட்டு. ஏதோ என்ன அது நடுவில் லைனை வந்துச்சாலும் அதான் ஈயா ஓ அப்படின்னு பாடினேன். ஓகே, நைஸ். அடுத்த நல்ல கேள்வி. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு தாமரை தண்டின் நீளம் தாமரை பூக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை, மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்கோ மச்சி. மறந்துச்சுடா பாட்டு. காப்பர் ராட் ஒரு தாமரை தண்டின் நீளம் 88 சென்டிமீட்டர். மேலும் மற்றொரு அலுமினியத்தின் நீளம் தெரியாத நீளத்தை கொண்டுள்ளது எனில், மேலும் இவைகள் வெப்பநிலை பொறுத்து அமையாமல் ஒரே மாதிரியான நீளத்தை கொண்டுள்ளது எனில் அலுமினிய தண்டின் நீளம் என்ன ஃபார்முலா? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். L1 α1 = என்னது? L2 α2வா? எனக்கு இப்போ என்ன L1ஓட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 88. ஆமாவா? தாமரை கம்பி. சரியா, தாமரத்துக்கு எவ்வளோ? 1.7 × 10⁻⁵. ஓகே, = L2 × α2ஓட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2.2 × 10⁻⁵. சரியா, அப்போ இந்த -5 கேன்சல் ஆகிடும். ஆமாம் தானே? கேன்சல் ஆகுமா ஆகாதா? அப்போ எனக்கு L2 தான் வேணும். அப்போ L2ஓட மதிப்பு என்னப்பா? அது 88 ஆமாம் 88 × 1.7 / 2.2. அப்போ மேலேயும் கீழே 10ஆல் பெருக்கணும்னா என்ன ஆகும்? சொல்லு பார்க்கலாம். 88 / 22 × 17. ஸோ இது 4 டைம் வருமா? கரெக்டா? 4 டைம் வந்துடும். ஓகே, அப்போ என்னாச்சு? ஸோ 17 நாள் 68. ஸோ 17 நாள் எவ்வளோ? 68. L2ஓட மதிப்பு எவ்வளோப்பா? L2ஓட மதிப்பு 68 சென்டிமீட்டர் தான் என்னோட ஆன்சர். 68 சென்டிமீட்டர் தானது என்னோட ஆன்சர்.
புரிஞ்சா ரைட். ஓகே, ஒரு பித்தளை தண்டு 0 டிகிரி வெப்பநிலையில் உள்ள போது 3 சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ளது. என்னது 0 டிகிரி வெப்பநிலையில் உள்ள போது 3 சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ளது. ஸோ எல்லோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கான், எல்லோட வேல்யூ லென்த்தோட வேல்யூ 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, மேலும் அவை 100 டிகிரி செல்சியஸாக உயர்த்தப்படும் போது டெல் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கான், டெல் தீட்டாவோட வேல்யூ 0 to 100, அப்போ எவ்வளோ, டெல் தீட்டாவோட வேல்யூ 100 டிகிரி செல்சியஸாக உயர்த்தப்படும் போது இறுதி நீளத்தின் மதிப்பு என்ன. ஸோ ஃபைனல் லென்த் என்னன்னு கேட்கலாம். சரியா, அப்போ ஃபைனல் லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம். ஸோ எல்எஃப் மைனஸ் எல்நாட் தானே. ஃபஸ்ட்டு நம்ம டெல் எல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, என்ன பண்ணிடலாம், டெல்டா எல் சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா, சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு எல் ஆல்ஃபா டெல் தீட்டாவா, எல் ஆல்ஃபா டெல் தீட்டாவா. எல்லோட மதிப்பு எவ்வளோ 3, ஆல்ஃபாவோட மதிப்பு இங்கே வந்து 10 to the power மீட்டர்லாம் மாற்றாது, என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே டேரெக்டாக போட்டுக்கோ. ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளோ 1.8 × 10⁻⁵, டெல் தீட்டாவோட வேல்யூ 100. ஸோ அப்போ இது 2 0, இது 3 ஆயிடும். ஆமாவா இல்லையா. ஓகே, அப்போ இதை நம்ம என்ன சுருக்கணும்னா என்ன சொல்ல பார்க்கலாம். ஸோ டெல் எல்லோட மதிப்பு வந்து பண்ணால் 5.4 × 10 to the power -3 சென்டிமீட்டர் இருக்கும். -3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, அப்போ டெல் எல் அப்படின்னு என்னதுப்பா, எல்எஃப் மைனஸ் எல்நாட் இஸ் ஈக்குவல் டு 5.4 × 10 to the power -3. -3. சரியா, அப்போ இதை நம்ம இது பண்ணோம்னா 1 2 3 வெயிட் இதெல்லாம் நம்ம சுருக்கணும்னா எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு எல்எஃப் மைனஸ் எல்நாட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்ப்போம், 0.0054 வரும். 0.054 வரும். சரியா, அப்போ எல்நாட்டோட வேல்யூல 3 3, அப்போ 3.00054. அப்போ ஆன்சர் என்ன வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம், 3.0054. இதுதான் என்னோட ஆன்சர், 54 சென்டிமீட்டர். இதுதான் வந்து என்னோட ஃபைனல் லென்த்தோட வேல்யூ. இதுதான் என்னோட ஃபைனல் லென்த்தோட வேல்யூ. கிளியரா கிளியரா. ஓகே, ஒரு தாமிர கம்பியின் நீளம் நீளம் 50 மீட்டர் எனில் அவற்றின் 12 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி செல்சியஸாக மாறுகிறது. எவ்வளோ டெல் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கான், டெல் தீட்டாவோட வேல்யூ வந்து 32லேருந்து -12. அப்போ ஆன்சர் எவ்வளோ 30. டெல் தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. சரியா, ஸோ நீளம் எவ்வளோ சொல்லியிருக்கான், நீளத்தோட மதிப்பு 50 மீட்டர்னு கொடுத்துட்டான். ரைட்டா, 50 மீட்டர் உயர்த்தப்படும் போது நீளத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன, அதை சென்டிமீட்டரில் குறிப்பிடணுமா, அது சென்டிமீட்டரில் குறிப்பிடணும். சரியா, அப்போ என்னது, அப்போ டெல்டா எல் தானே கேட்கலாம். அப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்னது, எல் ஆல்ஃபா டெல் தீட்டாவா. சரியா, ஸோ இங்கே எல்லோட மதிப்பு என்னது 50 மீட்டர். அப்போ சென்டிமீட்டர் தான் மாற்றப்போ 10 to the power 2. எஸ் 10 to the power 2. கிளியரா, 10 to the power 2 சென்டிமீட்டர். கரெக்டா, சென்டிமீட்டராக இதை மாற்றணும்னா. சரியா, அதே சமயத்தில் ஓகே ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளோ, ஸோ 1.7 × 10 to the power -5. 1.7 × 10 to the power -5 இன்ட்டு ஸோ டெல் தீட்டாவோட வேல்யூ 30. ஓகே, டெல் தீட்டாவோட வேல்யூ 30. அப்போ இது காலி ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கும் -1 தான் இருக்கும். ரைட்டா, மிச்சம் இருக்கும் -1 தான் இருக்கும். ரைட்டா, அப்போ 17 × 5 எவ்வளோப்பா, 35 5, மிச்சம் 3 மேலே 85. அப்போ எவ்வளோ, ஸோ 8.5 8.5 × 10 to the power -1. 8.5 வெயிட் இது என்ன கூட நம்ம பண்ணலாமா, வெயிட் பண்ண, ஏதோ சம்திங் நான் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஆக்சுவலி 20 தானே. இது ஆக்சுவலி நான் 20 தானே. ஆமாவா, ஸோ அப்போ இந்த 0 கேன்சல், இந்த 2 0, இது எல்லாமே -5. ரைட், ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும் பாரு, -5. ஸோ -5னா இந்த 0 இது 4 0 கேன்சல் ஆச்சுன்னா நம்ம மிச்சம் என்ன இருக்கும், -1 தான் இருக்கும். அப்போ இது 10 × 1.7 அதானே, 10 × 1.7. ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணு, ஸோ இன்னும் எனக்கு நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியுதுடா. வெயிட் பண்ணுறா, எல்லோட மதிப்பு வந்து போனால் 50. எஸ் 50. சரியா, ரைட். ஓகே, அப்போ இந்த ஆல்ஃபாவோட மதிப்பு எப்படி எழுதலாம் பாரு, 1.7 × 10 to the power 5 எழுதலாமா.
10 to the power 5 எழுதலாம். இதை இன்னும் கூட நம்ம இது பண்ணி எப்படி எழுதலாம் 17 இன்ட்டு எதெல்லாம் தானே 17 இன்ட்டு 10 அடுக்கு 6ன்னு சொல்லிட்டு எழுதலாம் தானே எழுதலாம் இப்படியே வச்சுக்கோ. ரைட்டா டெல் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ 30. டெல் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ 30. இது ஒரு சென்டிமீட்டர் இருந்தாலும் 10 to the power 2 ரைட். ஓகே இப்போ சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ 4 4 4 4 17 5 85 டெல் தீட்டாவோட வேல்யூ 20டா. ஐயோ கலப்புதே. ஸோ இதில் வேறு 2 இருக்கும். இங்கே எல்லாமே காலி ஆகிடும். சரியா அப்போ எவ்வளோ? ஸோ 17 5 85 85 இன்ட்டு 2 85 2 இன்ட்டு 170 ரைட்டா 170/100 சரியா போச்சு. 100 = எவ்வளோ வந்துச்சு 1.7 1.7 சென்டிமீட்டர். இதுதான் என்னோட ஆன்சர். கரெக்டா 1.7 சென்டிமீட்டர் இதுதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகே. ஸோ அடுத்த கொஷின் ஒரு திடப்பொருளின் பரப்பு வெப்ப விரிவு குணகம் வந்து பண்ண 2 × 10 அடுக்கு -6னா சரியா. ஸோ பீட்டாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான் 2 × 10 அடுக்கு -6 அப்படின்னு கொடுத்துருக்கானா நேர்கோட்டு விரிவு குணகத்தோட மதிப்பு எவ்வளோ? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபாவோட வேல்யூ எதுக்கு சமமாக இருக்கும்? ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு சமமாக இருக்குமா? எஸ். அப்போ பீட்டா சமனாது. ஸோ பீட்டாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2 × 10 அடுக்கு -6 சரியா 2 × ஆல்ஃபா. அப்போ இந்த ரெண்டு காலி சரியா. அப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு என்னதுப்பா 1 × 10 அடுக்கு -6. இதுதான் வந்து என்னுடைய ஆல்ஃபாவோட மதிப்பு சரியா. இதுதான் என்னோட ஆல்ஃபாவோட மதிப்பு. ஓகே. ஸோ இது உன்னோட ஹோம்ஒர்க் கொஷின். இது உன்னோட ஹோம்ஒர்க் கொஷின். ஸோ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணு சரியா. ஹோம்ஒர்க் கொஷினை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணு ரைட்டா. சரியாப்பா. ஓகே. ஸோ இதோட வந்து இந்த செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ லெசன் பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பண்ணு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணு. ஓகே. ஸோ இன்னும் வந்து ஒரு 2 லெக்சரில் இந்த லெசனை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். இன்னும் 2 லெக்சரில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடலாம் இந்த லெக்சரை முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட. ஸோ வி ஹவ் ஃபினிஷிங் ரேஞ்ச் ஆஃப் என்னது எதுடா ஃபினிஷிங் ரேஞ்ச் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் சரியா. ஸோ 11வது வந்து முடிக்கிற தருவாயில் நம்ம வந்துருக்கோம். ஓகே 11வது ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா 12th எல்லாம் கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் டக்குன்னு ஓடும். அதுக்கப்புறமா என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டக்குன்னு ஓடும். தென் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் இருக்கும். ஒரு 5 ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக கொஞ்சம் ஓடும். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டோம்னா வேவ் ஆப்டிக்ஸ் அதெல்லாம் சீக்கிரமாக ஓடிடும். ரே ஆப்டிக்ஸ்லாம் டக்குன்னு முடிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசன் அது. Okay guys, so thank you. Bye.